இந்த புகைப்படத்தை நல்லா ஒரு முறை பார்த்துக்குங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி. இவருக்கு ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு இருக்காருல்ல, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர், குறிப்பா பொது தொகுதியினுடைய வேட்பாளர் குமரகுரு. அவர் பக்கத்துல கையை கட்டிட்டு குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காருல்ல, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ். குறிப்பா நீங்க கவனிக்கணும், இது தனி தொகுதியினுடைய வேட்பாளர். இது எந்த வகையில நியாயம்? பொது தொகுதி வேட்பாளர் உட்காந்துட்டு இருக்கணும், தனி தொகுதியினுடைய வேட்பாளர் நின்றுட்டு இருக்கணுமா? இதுவே திமுக அமைச்சர் யாராவது இந்த தவறை செஞ்சிருந்தாங்கன்னா இதை ஊதி பெருசாக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? தவறு யாரு செஞ்சாலும் தவறு தான். திமுக அமைச்சர் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுட்டாருன்னு எவ்வளவு பெரிய விமர்சனத்தை உண்டாக்குனாங்க. அப்போ ஒரு பொது தொகுதியுடைய வேட்பாளரை உட்கார வச்சு பேசியும் தனி தொகுதியினுடைய வேட்பாளர் நிக்க வச்சு பேசுறதுதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடைபிடிக்கிற சமூக நீதியா?